பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை போக விட்டுட்டாங்க, போயிட்டாங்க. போகும்போது இந்த பார்வோன் என்ன நினைச்சான், இவங்கெல்லாம் கால்நடையா தான் நடந்து போறாங்க, இவங்க கிட்ட ஆயுதம் கிடையாது, இவங்க கிட்ட ஈட்டி கிடையாது, இவங்க கிட்ட அம்பு கிடையாது, இவங்க கிட்ட வேகமா போகக்கூடிய எந்த கருவியும் கிடையாது. ஆகவே இவங்க ஒரு நாள் பிரயாணம் போனா கூட நான் ரதத்தை எடுத்துக்கொண்டு வேகமா போய் நான் பிடிச்சுக்குவேன். என்ன தெரியுமா? worldly wisdom, intellectual என்ன பண்ணுன்னு சொன்னா, கர்த்தருடைய வல்லமையை அறியாது. உலக ஞானம் தன் திறமைக்கு தகுந்தவைகளை திட்டம் போடுமே ஒழிய கர்த்தர் சூப்பர் நேச்சுரலா ஒரு விஷயம் பண்ணுவார்னு சொல்லி அறியாது. பார்வோனுடைய பலத்திற்கு இஸ்ரவேல் ஜனங்களை ஓவர்டேக் பண்ண முடியும் தான். ஆனா இங்க நடுவுல என்ன நடந்ததுன்னா, தேவன் அக்கினியை வானத்திலிருந்து அனுப்பினார் பாருங்க. அழைச்சவர் சும்மா அழைக்கலங்க, அழைச்சவர் அவருடைய வல்லமையை காண்பிக்கும்படி அவருடைய வல்லமையோடு தான் அழைத்திருக்கிறார். சூப்பர் நேச்சுரல் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு சொன்னா உங்க சொந்த அறிவை நீங்க நாடி இருக்காதீங்க. உங்களுடைய வேலையில, உங்களுடைய வியாபாரத்துல உங்களுக்கு காம்படிட்டர் ஒருத்தர் வராங்க, அவங்க உங்களை விட ரதம் வச்சிருக்காங்க, உங்களை விட குதிரை வச்சிருக்காங்க, உங்களை விட ஞானம் இருக்கு, உங்களை விட தாளந்து இருக்கு, உங்களை விட அறிவு இருக்கு, உங்களை விட பேக்ரவுண்ட் இருக்கு, உங்களை விட செல்வாக்கு இருக்குன்னு நினைத்து நீங்க சோர்ந்து போகாதீங்க. நமக்காய் வேலை செய்ய சூப்பர் நேச்சுரல் காட் ஒருவர் உண்டு.